வணக்கம், நான் உங்க ஷெஃப் முரளி. வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வந்து என்ன அப்படின்னா கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு ஸ்டஃப் பண்ண கொழுக்கட்டை. இந்த கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு ஸ்டஃப் பண்ண கொழுக்கட்டை எப்படி செய்யறது, இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பச்சை அரிசி 250 கிராம், கடலை பருப்பு 100 கிராம், பாசிப்பருப்பு 100 கிராம், வெள்ளை குண்டு உளுந்து 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காயத்தூள் சிறிதளவு, காஷ்மீர் சில்லி மிளகாய் 3, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 1, இஞ்சி பச்சை மிளகாய் சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு. இப்போ இந்த பாசி பருப்பை நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சிருக்கேன். ஊற வச்சுட்டு இதை வேக வச்சு அரைக்கிறேன், அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ இந்த கடலைப்பருப்பை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சிருக்கேன். ஏன்னா கடலைப்பருப்பு ரொம்ப நேரம் ஆகும் ஊறுறதுக்கு. நல்லா ஊறி இருக்கணும் கடலைப்பருப்பு. இப்போ பார்த்தீங்களா நான் எப்படி காட்டுறேன்னு, அந்த மாதிரி ஊறி இருந்தால் தான் நமக்கு வெந்து அதை கொழுக்கட்டை பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இது வேக வச்சுட்டு அரைச்சிட்டு காட்டுறேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆல்ரெடி கொழுக்கட்டை மாவுக்கு அந்த அரிசியை நான் என்ன பண்ணியிருக்கேன், நல்லா ஊற வச்சு அரைச்சி பவுடராக திரிச்சிருக்கேன். ஸோ கொழுக்கட்டை மாவு எப்படி பண்ணுறது, பூர்ணம் எப்படி ரெடி பண்ணுறது, கொழுக்கட்டை எப்படி பண்றது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சேனல்ல ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். இப்போ கடலைப்பருப்பை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நல்லா கொதிக்கிற தண்ணியில போட்டு ஒரு வேக்காடு கொடுக்கணும். ரொம்ப வேக்காடு கொடுக்க கூடாது, நமக்கு நெத்தா வெந்திருக்கணும், அந்த மாதிரி தான் வேகணும். இப்போ பாசி பருப்பை நான் என்ன பண்ணியிருக்கேன், நல்லா கொதிக்க தண்ணியில் போட்டு இந்த மாதிரி வந்த பிறகு நான் வடிகட்டி அதை நல்லா ஆற வச்சுட்டு அதன் பிறகு அரைப்பேன். அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பாசி பருப்பு நான் எப்படி வேக வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ நமக்கு வெந்திருக்குது, ஆனால் நல்லா நெத்தா தெரியுது. இந்த மாதிரி தான் இருக்கணும் பாசி பருப்பு, அப்போ தான் கொழுக்கட்டைக்கு நல்லா இருக்கும். இப்போ கடலை பருப்பும் நான் எப்படி வேக வச்சிருக்கேன் பாருங்க. ஸோ அமுத்துனா நமக்கு நல்லா வெந்திருக்கணும், இதுதான் கரெக்டான பதம். இப்போ கடலை நான் காஷ்மீர் சில்லி மிளகாவையும் நான் போட்டு அரைச்சிட்டேன். ஸோ அரைச்ச பிறகு எப்படி கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி பிடிச்சி காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த பதத்துக்கு தான் நாம். அதே சமயம் ரொம்பவும் ட்ரையாக இருக்கக்கூடாது. ட்ரையாக இருந்ததுன்னா கொழுக்கட்டை ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து மசாலா நம்ம ரெடி பண்ண போகிறோம். பேனில் ஆயில் ஊற்றிட்டேன். இந்த ஆயில் சூடானதும் ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணுவோம். காஞ்ச மிளகா ஆட் பண்ணிவிட்டு கடுகு போடுவோம். கடுகு போட்டு பொரிஞ்ச பிறகு வெள்ளை உளுத்தம்பருப்பு இருக்குல்லையா, நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இந்த வெள்ளை உளுத்தம்பருப்பையும் ஆட் பண்ணி கொஞ்சம் செவக்க நாம் வறுக்கணும். ஏன்னா உளுத்தம்பருப்பு செவந்தது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு வாசனை இருக்குது, அந்த வாசனை நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக தான் நாம் எப்பயுமே இப்படி பண்ணுறது. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு பார்த்தீங்களா? இப்போ வெள்ளை உளுத்தம்பருப்பையும் நாம் சேர்த்தாச்சு. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த வெள்ளை உளுத்தம்பருப்பு செவந்த பிறகு தான் நாம் அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணணும். இப்போ இஞ்சி பச்சை மிளகாவையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். சும்மா இஞ்சி வந்து 2 கொஞ்சமாகவும், பச்சை மிளகா 2, பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு உங்களுடைய தேவைக்கேற்ப, ஏன்னா கடலைப்பருப்பில் பாசிப்பருப்பில் 2த்துலேயும் போட்டிருக்கீங்க. இப்போது நான் அரைச்சி வச்ச பவுடர் மாதிரி எப்படி பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி பண்ண பிறகு இதை நாம் லைட்டாக சூடு பண்ணி கொழுக்கட்டைக்கு பூர்ணமாக ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் நல்லா வந்து லூஸ்னஸாக இருக்கணும், அதாவது பிடிக்கிற பதத்துக்கு இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன், கொழுக்கட்டை மாவை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு நாம் ரெடி பண்ணி வச்ச மாவை ஆல்ரெடி பேன் வச்சாச்சு. இந்த பேனில் 1 டம்ளர் மாவு அப்படின்னா 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி நாம் வைக்கணும். ஸோ இதுதான் கரெக்டான பதம். இதை மாதிரி தான் நான் ஏற்கனவே ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் நிறைய கொழுக்கட்டை மாவு எப்படி செய்யறது அப்படின்னு போட்டிருக்கேன். அதே மாதிரி பூரணம் எப்படி செய்யறது, அந்த கொழுக்கட்டைக்கு உண்டான அந்த மேலே வந்து சொப்பு பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாமும் எப்படி செய்யறது அப்படிங்கிறத நான் தெளிவாக நம்ம சேனலில் வீடியோவாக கொடுத்துருக்கேன், பாருங்கள். இப்போது தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த கொதிக்க ஆரம்பித்த பிறகு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் எதுக்கு ஊற்றுறது அப்படின்னா மாவு கொஞ்சம் கட்டி தட்டாமல் இருக்கிறதுக்கு. அதே மாதிரி இப்போ நான் பண்ணுறது உப்பு போட்ட கொழுக்கட்டை, அதனால நான் வந்து உப்பு மாவுலையும் போடுறதோடு இல்லாமல் பூர்ணத்துலேயும் போடுவேன், இதுலேயும் கொஞ்சம் போடுறேன். நான் போட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வேணும். இப்போ சப்போஸ் நீங்கள் ஸ்வீட் பண்ணுறீங்க அப்படின்னா உப்பு தேவையில்லை. ஆனால் ஒரு சில பேர் உப்பு போட்டால் தான் தூக்கி கொடுக்கும், படுத்து கொடுக்கும்லாம் சொல்கிறாங்க. பட் நான் அதெல்லாம் பண்ணது கிடையாது. நீங்கள் உங்களுடைய விருப்பம். இப்போ மாவு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நல்லா தண்ணி கொதித்த பிறகு கையில் போடுறேன். இது எல்லாமே நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நீங்கள் நான் வந்து அரிசியை ஊற வச்சு அரைச்சி பண்ண மாவு மெத்தடு இது. ஒரு சில பேர்
அப்படியே பச்சை அரிசி மாவு கடையில் வாங்கிட்டு வந்த அரிசி மாவை வச்சு பண்ணுவாங்க. அது அவங்க மெத்தடு. நான் என்னுடைய சேனல்லையும் அந்த மாதிரி உள்ள கொழுக்கட்டையும் நான் போட்டிருக்கேன். அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. மாவு ரெடி ஆன பிறகு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா கிளறி விட்டுட்டு, இந்த கிளறி விட்ட மாவில் அந்த லம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது லம்ஸ் அப்படின்னா கட்டி கட்டி தட்டாமல் இருக்கிறதுக்காக நல்லா இந்த மாதிரி நீங்கள் மாவை பிசைஞ்சு விடணும். பிசைஞ்சு விட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ ஃப்ளேம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கணும். அதே சமயம் மாவு வெந்துருச்சா அப்படின்னு பார்க்குறத கையில் தண்ணியை தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா மாவு வெந்தது நல்லா உங்களுக்கு தெரியும். இப்போ மாவு வெந்துருச்சு. சப்போஸ் நமக்கு கொழுக்கட்டை எப்படி வர்றதும் நல்லா வருது பார்த்தீங்களா. இப்போ நாம் ஸ்டஃப் பண்ணுறது எப்படிங்கிறத பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சொன்ன மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இதை கடலப்பருப்பு பாசிப்பருப்பை உளுந்து கொழுக்கட்டை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதே மாதிரி பதத்தில் தான் இதை ஸ்டஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா டிசைன் நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா அப்படியேவும் பண்ணிக்கலாம். நான் வெறுமனை தான் பண்ணிவிட்டு இப்போ இது ரெடி ஆகிருக்கு. இதன் பிறகு இட்லி பானையில் வைக்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நாம் ரெடி பண்ண கொழுக்கட்டை எல்லாத்தையும் நான் இட்லி பானையில் வச்சுட்டேன். இட்லி பானையில் வச்சுட்டு நல்லா எப்போதும் இட்லி எப்படி போகணும் அதே மாதிரி நம்ம கொழுக்கட்டை ஆல்ரெடி உளுந்து கொழுக்கட்டை எப்படி வேக வச்சுருக்கோம் அதே மாதிரி நல்லா வேக வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இந்த கொழுக்கட்டையை பொறுத்த வரைக்கும் சூடாக சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் ரொம்ப நேரம், அதாவது சுமாராக ஒரு 2 மணி நேரம் கழித்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அதில் உள்ள பூரணம் அப்படிங்கிறது கொஞ்சம் ரஃப்னஸ், அதாவது வரன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு சூடாக சாப்பிட்றது தான் நல்லது இந்த கொழுக்கட்டையை. இப்போ பாருங்கள், கொழுக்கட்டை வெந்துருச்சு. வெந்த பிறகு எப்படி இருக்க பார்த்தீங்களா, அழகாக மேலே பார்த்தாலே தெரியும் நல்லா பாலிஷாக இருக்கிற மாதிரி. ஸோ இந்த கொழுக்கட்டை மாலை நேர ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணலாம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் பண்ணி காட்டலாம். புதுவிதமான கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் புதுவிதமான டிஷ்ஷஸ் அப்படின்னு நான் நிறைய போட்டிருக்கேன். இது என்னுடைய இன்னோவேட்டிவ் டிஷ். சுவையான கடலப்பருப்பு பாசிப்பருப்பு ஸ்டஃப் பண்ண கொழுக்கட்டை எப்படி செய்யறது அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்லையும் செஞ்சு பார்த்து வர்ற கெஸ்ட்டை நீங்கள் அசத்துங்க. செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சனில் செஞ்ச இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி சூப்பரான வேற ஒரு டிஷ்ஷில் வேற எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.